அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பரிசுத்த பவுலடிகள் கொலேசு சபைக்கு எழுதின நிருபத்தில 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. செவ்வையானதில் நட கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாம் பேசும் பொழுது, குறிப்பிடும் பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்துகிற அல்ல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை நடை என்பதாகும். நடப்பது என்பது முன்னேறி செல்வதை குறிக்கிறது. நின்று விடுவது அல்ல நடை, முன்னேறி செல்வது. இந்த கொலேசு சபைக்கு ஏன் இப்படி எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலேசு சபையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கள்ள உபதேசங்கள் இந்த கொலேசு சபையை தாக்கி அழிக்க நினைக்கிறது. அந்த காலத்திலேயே இந்த கள்ள உபதேசங்கள் திருச்சபைக்கு விரோதமா எழும்பியிருக்கு பாருங்க. ஆக அந்த கள்ளோபதேசத்தின் பிரச்சனையினால் சிக்கி தவித்த இந்த சபைக்கு நீங்க நின்று விடாதீங்க, முன்னேறி செல்லுங்கள் என்று உற்சாகப்படுத்தி பவுல் சொன்ன வார்த்தை கொலோசியர் 2:8. மாயமான தந்திரம், லௌகிக ஞானம், மனுஷ பாரம்பரியம், உலக வழிபாடுகள், இப்படிப்பட்டவைகள் திருச்சபையை தாக்கி அழிக்க நினைக்கும் பொழுது விசுவாச மக்கள் ஒரு நாள் இதை கண்டு திகைத்து நின்று விடாதபடி இவைகளை தகர்த்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நடந்து முன்னேறி செல்லும்படி பவுலடிகள் அழைக்கிற அழைப்பு தான், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து முன்னேறுங்கள். அந்த சபைக்கு கள்ளோபதேசம், நமக்கு நம்ம பல பிரச்சனைகள், பாடுகள், வியாதி, போராட்டங்கள், கடன் பிரச்சனை எதுவாக இருக்கலாங்க. ஆகவே கர்த்தர் சொல்றார், நின்று விடாதிருங்கள், முன்னேறுங்கள். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை சில பாடுகள், உபத்திரவம் இவைகளை கண்டு அங்கேயே நின்று விடுவதல்ல. எத்தனை பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள், தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து முன்னேறி செல்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே முன்னேறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.